ஊடகத்துறை பிரவேசத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் நான் ஆரம்பத்தில் இருந்தே அதை பற்றி சொல்ல வேணும் கவிராஜ். பாடசாலையில் படிக்கிற காலம் தொட்டே எனக்கு அறிவிப்பு மீது ஆர்வம் அதிகம். இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது யாராவது எழும்பி இந்த புத்தகத்தை வாசிங்கன்னு சொன்னால் அதில் வந்து முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். எல்லாருமே அப்படிதான் போல. அந்த அளவுக்கு வாசிப்பு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடசாலையில் நடக்கிற கட்டுரை போட்டியாகட்டும், சிறுகதை போட்டியாகட்டும், கவிதை போட்டியாகட்டும், பேச்சு போட்டியாகட்டும், தமிழ் இலக்கியம் சார்ந்த எல்லா விதமான போட்டி நிகழ்ச்சிகள்லையும் பங்கு பெற்றதுக்கு முதல் ஆளாக பேரை கொடுத்துருவேன். அப்போ இந்த ஆர்வம் வந்து என்னுடைய பாடசாலை காலகட்டத்தில் இருந்து வந்த ஒரு ஆர்வம் தான் சொல்ல வேணும். ஆனால் பாடசாலையில் படிக்கிற போது அப்போ நாங்கள் கேட்ட வானொலி தாய் வானொலி, இலங்கை வானொலி. அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை கேட்குற போது யோசிப்பேன், நாங்கள் இப்படி பேச மாட்டோமா, எங்களுடைய குரலை வந்து எல்லாரும் கேட்கணும். அந்த வானொலியில் பேசுகிற போது இப்போ நான் தூர இடங்களுக்கு பயணிக்கிற நேரத்தில் வானொலி எங்களுடைய அம்மா அப்பா காலத்தில் வந்து அவங்க அந்த வானொலி இலங்கை வானொலியை கேட்டு தான் வளர்ந்தவங்க. அப்போ அந்த ஆர்வம் எங்களுக்கும் இருக்கும். கேட்டுக்கொண்டே எங்கேயாவது தூர இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுற போது அந்த குரலை கேட்குற போது ஆசையாக இருக்கும். அவங்க எங்கேயோ இருந்து பேசுகிறாங்க, இந்த குரலெல்லாம் நாங்கள் கேட்குறோமே, அதுபோல் நாம் பேசுகிறதையும் வந்து எல்லாரும் கேட்க மாட்டாங்களா, எங்கே தூரம் இருந்தாலும் இந்த குரலை கேட்க முடியும் தானே என்ற ஆர்வம், அந்த விருப்பம் அப்போ போட்ட விதை அது. ஆனால் நான் ஒரு அறிவிப்பாளராக வருவேன் என்று நிச்சயமான எதிர்பார்க்க இல்லை. அது என்னுள் இருந்த ஆர்வம் மட்டும்தான். பாடசாலை படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஆர்வம் வந்து மனசுக்குள்ள அப்படியே உள்ள புதைஞ்சிருந்தது. ஆனால் அதுக்கான ஒரு சந்தர்ப்பமோ வாய்ப்போ எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்க இல்லை. ஆனால் பாடசாலையில் உயர்தரம் முடிஞ்சு அடுத்த கட்ட படிப்பை நோக்கி நான் போகிற நேரத்தில் தான் இலங்கையில் வந்து தனியார் வானொலிகளின் பிரவேசம் ஆரம்பமானது. அப்போ அந்த தனியார் வானொலிகளின் அறிமுகம் வந்து ஒரு ஒரு புதிய உத்வேகத்தை தந்தது. எல்லாருமே அதை கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்கே, எல்லாருமே கேட்குறாங்களேன்னு சொல்லி அப்போ புதிய வானொலிகளின் தோற்றம் பெற்ற காலகட்டம் அது. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய நண்பிக்கு வந்து ஒரு வானொலியில் கிடைச்ச வாய்ப்பு. ஆனால் அவங்களுக்கு வந்து வேறொரு துறையில் ஆர்வம் இருந்ததால் அவங்களுக்கு வானொலி துறைக்குள்ள போகிற ஆர்வம் இருக்க இல்லை. ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதால் என்ன சும்மா அழைச்சிட்டு போனாங்க ஒரு இன்டர்வியூவுக்கு. அங்கே வாய்ஸ் டெஸ்ட் கூட எனக்கு எடுக்க இல்லை. சாதாரணமாக அந்த நிறுவனத்தின் அந்த உயரதிகாரி பேசிகிட்டே என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் வானொலிக்கான என்னுடைய பிரவேசம். அப்படியே வானொலியிலிருந்து பல நிகழ்ச்சிகள் தயாரிப்பாளராக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக, இப்படி பல பரிமாணங்கள், பல வருடங்கள் அந்த வானொலியில் வேலை செய்து அதுக்கு பிறகு என்னுடைய அடுத்த கட்ட பிரவேசம் வந்து தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிப்பாளராக என்னுடைய பணி ஆரம்பமானது. அப்படி இருக்கிற போது அந்த செய்தி வாசிப்பாளராக இருக்கிற போது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இந்தியாவுக்கு போய் ஊடகத்துறை சார்ந்த உயர்கல்வியை படிக்கிறதுக்கான ஒரு புலமை பரிசில் எனக்கு கிடைச்சது. அப்போ அங்கே இருக்கிற போது நான் அப்படியே இந்தியாவுக்கு போய் அங்கே SRM யூனிவர்சிட்டியில் ஊடகத்துறையில் என்னுடைய பட்டப்படிப்பை வந்து நிறைவு செய்தேன். அங்கே நிறைவு செய்து முடிகிற காலகட்டத்திலேயே எனக்கு அங்கே திருமணமும் நடந்தது இந்தியாவிலேயே. அதுக்கு பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு பயணம் தொடராக சொன்னால் தான் அது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சின்ன ஒரு இடைவெளி வந்தது. இங்கே வந்ததுக்கு பிறகு மீண்டும் பத்திரிகை துறையில் இணைஞ்சு கொண்டேன். பத்திரிகை துறை, பிறகு மீண்டும் வானொலி துறை, தொலைக்காட்சி துறை, இப்படியே என்னுடைய வாழ்க்கை வந்து ஊடகத்துறையோடு சார்ந்து தான் பயணித்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து நான் என்னுடைய அப்பாவின் நிறுவனத்தை அவருடைய மறைவுக்கு பின்னர் பொறுப்பேற்று நடத்தும் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறேன் நான் இப்போ. ஆனாலும் ஊடகத்துறையை கைவிடவில்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய ஊடகத்துறை மீது இருக்கிற ஆர்வம், ஊடகத்துறை சார்ந்த பணிகளையும் நான் வந்து மேற்கொண்டு வருகிறேன்.